அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பேருந்தில் முக்கிய அறிவிப்பு. பல்வேறு புதிய மாற்றங்கள். இனி இவர்களுக்கு இலவசம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு, என்ன ஒரு புதிய மாற்றங்கள், யார் யாருக்கெல்லாம் இனிவரும் காலங்களில் எந்த தேதி முதல் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய வசதி தற்போது கொண்டு வரப்பட்டன என்பது பற்றி இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் அரசு பேருந்துகளுக்கு என்ன ஒரு புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். தமிழக அரசு பேருந்து புதிய திட்டம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு அரசு பேருந்தில் இலவசம் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஏற்கனவே தமிழக அரசு மகளிருக்கு இலவசம் என அறிவிக்கப்பட்டாங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் அனைவருக்கும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே இலவசம் என அறிவிக்கப்பட்டாங்க. இது தொடர்பாக முழு விவரங்கள் தற்போது கொடுக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதல் பல்வேறு கட்சியினர்கள் தேர்தல் வாக்குறுதியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்கு செலுத்த சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய அவர்களுக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய வசதி கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என தமிழக போக்குவரத்து துறை முக்கியமான அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இது தொடர்பாக போக்குவரத்து துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வாக்குகளை பதிவு செய்ய சாதாரண கட்டண பேருந்துகளில் மட்டுமே பயணம் செய்யும் போது ஏதேனும் வயது சான்று மற்றும் அவர்களின் வாக்காளர்கள் அடையாள அட்டை காண்பித்து மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பயண டோக்கன்களை அளிக்காமல் கட்டணமில்லா பயணச்சீட்டின் நடைமுறை மூலமாக அவர்கள் எளிமையாக பயணம் செய்யக்கூடிய வசதி கொண்டுவரப்பட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் வாக்குகளை பதிவு செய்ய மாபோ கழக சாதாரண கட்டண பேருந்துகள் பயணம் செய்தால் அவர்கள் யூடிஐடி கார்டு மற்றும் அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ள செல்லலாம் என அறிவிக்கப்பட்டனர். இது மட்டுமல்லாமல் தற்போது என்ன ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா, இப்போ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய சொந்த ஊர்களுக்கு செல்லும் போது சாதாரண கட்டண பேருந்துகள்ல கட்டணம் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரங்களும் எந்த ஒரு ப்ரூஃபும் காண்பிக்காம அவர்கள் எளிமையாக பயணம் செய்யக்கூடிய வசதி தற்போது தேர்தல் ஆணையம் புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி மதியம் வரை ஒட்டுமொத்தமாக 10,663 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகளாக 1404 பேருந்துகள் குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட மொத்தமாக 3496 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்றைய நாட்கள் மதியம் 1 மணி வரை மட்டுமே 905 வழக்கமாக பேருந்துகளும் 600 சிறப்பு பேருந்துகளும் மொத்தமாக 1500 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். பேருந்துகளில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் மக்கள் சென்றடைவதற்கு இந்த ஒரு திட்டங்கள் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ஆம்னி பேருந்துகள்ல கூடுதலான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.